அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகை மனிதனின் தேவைக்காக வேண்டி படைத்திருக்கிறான். இந்த உலகம் உயிரியல் என்று சொல்லப்படுகின்ற எல்லா உயிர்களும் வாழ்வதற்கான இடமாகவும் தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்வு, இந்த உலகம் எல்லா மனிதர்களும் எல்லா உயிர்களும் வாழ்வதற்கான ஒரு இடம். ஆனாலும் இந்த மனிதனுக்கு தேவைப்பட்டால் ஏனைய விலங்கினங்களை, ஏனைய உயிர்களை அழித்து மனிதன் வாழலாம் என்ற அனுமதியை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வினால் எல்லா உயிர்களும் படைக்கப்பட்டு, எல்லா உடல்களும் படைக்கப்பட்டு, அல்லாஹ்வினால் வாழ்வளிக்கப்பட்டு, மற்ற உயிர்களை நீங்கள் வேண்டுமென்றால் உங்களுடைய தேவைகளுக்காக அழித்து வாழலாம் என்ற முதல் மரியாதையை, கௌரவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு தான் தந்திருக்கிறான். அதே போன்றுதான் உலகில் ஜீவராசிகள் எல்லாம் வாழ்கின்ற இடங்களையும் அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான். மீனினங்களை தண்ணீரில் அல்லாஹ் வாழச் செய்திருக்கிறான். மிருகங்கள், விலங்குகள் காடுகளில், மலைகளில் வாழ்கின்றன. பறவைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே வாழச் செய்திருக்கிறான். இப்படி ஏகப்பட்ட கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். அவர்களை வாழவும் செய்திருக்கிறான். ஆனாலும் இந்த வாழ்வு முறைகளில் எந்த ஒரு உயிரினத்திற்கும் வழங்கப்படாத 6 விதமான கௌரவத்தை, 6 விதமான அடிப்படையை மனித சமுதாயத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த 6 விடயங்களும் எப்போதுமே மனிதனும் ஒரு உயிர் என்ற பெயரை தாண்டி ஏனைய படைப்புகளை விட மனிதன் கௌரவமான, கண்ணியமான ஒரு படைப்பு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த 6 விடயங்களையும் பாதுகாத்து உலகம் அழியும் வரை மனித சமுதாயத்தில் பேண வேண்டும். இது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட கட்டாயமான சட்டமாக இருக்கிறது. இந்த 6 விடயங்களும் மனித வாழ்வில் எப்போது பாதுகாக்கப்படவில்லையோ அப்போது இந்த மனிதர்களுக்கும் ஏனைய விலங்குகளுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும், எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். உலக வாழ்வில் மனிதர்களும் ஒன்றுதான், மிருகங்களும் ஒன்றுதான். உலக வாழ்வில் மனிதர்கள், ஏனைய விசஜந்துகள் அனைத்துமே ஒன்றாய் மாறிவிடும். எனவேதான் இந்த உலக வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரினங்கள் வாழும் இடமாக தந்து, அந்த உயிர்களில் மரியாதையான, கண்ணியமான மனிதர்கள் வாழ்வதற்கான இடங்கள், அவர்களுக்கான ஒழுக்கங்கள், அவர்களுக்கான பண்புகள், அவர்களுக்கான நாகரிகங்களை தனியாக கற்றுத் தந்திருக்கிறான்.
மிருகங்களைப் போல வாழக்கூடாது. இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடும் அல்லாஹுடைய சட்டமாகவும் இருக்கிறது. இதில் முதலாவது 6 விதமான கௌரவங்களில் முதலாவது கௌரவம் மனித உயிர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதம். இதனை வேறு படைப்புகள் எதற்குமே அல்லாஹ் வழங்கியது கிடையாது. ஆடு மாடுகளை நாங்கள் தேவைப்பட்டால் அறுக்கலாம், சாப்பிடலாம், அவற்றை பயன்படுத்தலாம். ஏனைய உயிர்களையும் மனித தேவைக்காக எதுவும் செய்யலாம். ஆனால் மனிதனின் தேவைக்காக மனிதனை கொலை செய்ய முடியாது. மனித உயிர்களை யாரும் எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அழிக்க முடியாது. இது அல்லாஹ் மனிதர்களுக்கு மட்டுமே வழங்கியிருக்கக்கூடிய கௌரவம். இதனால் இதனை பாதுகாப்பதற்கு ஆழமான ஒரு பகுதியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அல் ஜினாயத், குற்றவியல் என்ற ஒரு பாரிய தலைப்பு இருக்கிறது. ஒரு மனிதனின் உடலுக்கு யாராவது தீங்கு செய்தால், ஒரு மனிதனின் உயிரை யாராவது பறித்தால் அவர்களுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது என்பதை குர்ஆன் சுன்னா மிக தெளிவாக சொல்கிறது. மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனைய உயிர்களைப் போல மனித உயிர்கள் பராமுகமாக விடப்படக்கூடாது. இது அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு மட்டுமே தந்திருக்கக்கூடிய தனியான கௌரவம். இந்த கௌரவத்தை வேறு படைப்புகளுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவர்களின் உயிர்களுக்கு மதிப்பில்லை, ஆனால் பொருளாக அல்லாஹ் மதித்திருக்கிறான். உங்களது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவற்றுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். இதெல்லாம் பாதுகாப்பு. உயிர் உத்தரவாதம் கிடையாது. நாங்கள் தேவைப்பட்டால் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது முதலாவது நாங்கள் விளங்கி வைக்க வேண்டிய விடயம். இரண்டாவது, மார்க்கம் ஏனைய உயிர்களுக்கு இல்லாத ஒரு கௌரவம். மனிதனாக வாழ்பவன் மார்க்கத்தோடு வாழ வேண்டும். மிருகங்களாக, விலங்குகளாக, பறவைகளாக வாழ்பவை மார்க்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படியும் வாழலாம். இந்த கௌரவத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு சட்டம் இருக்கிறது. யாராவது ஒருவர் மதத்தை விட்டு மாறிவிட்டால், இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிவிட்டால் அவர்களுக்கு பாரிய தண்டனையை சொல்கிறது. மதம் மாறியவர்கள் இஸ்லாத்தில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஒரு மனிதனுடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய மார்க்கம் முக்கியம். மிருகங்களுக்கு மார்க்கம் இல்லை, விலங்குகள் ஏனைய உயிர்களுக்கு மார்க்கம் இல்லை. மார்க்கமில்லாத மனிதனும் ஒரு மனிதன் இல்லை. விலங்குகள் தான், ஏனைய உயிர்கள் தான் மார்க்கமில்லாமல் வாழ முடியும். ஒரு மனிதனால் மார்க்கம் இல்லாமல் வாழ முடியாது. அப்படி வாழ்கிறான் என்றால் அவன் மனிதன் இல்லை. இது இரண்டாவது மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய கௌரவம். மூன்றாவது, பரம்பரை என்ற கௌரவம். திருமணம் செய்வதாக இருந்தால் நல்ல பரம்பரையில் உருவானவர்களை திருமணம் செய்யுங்கள், மார்க்கம் சொல்கிறது. மிருகங்களுக்கு பரம்பரை கிடையாது, உயிரினங்களுக்கு பரம்பரை கிடையாது. ஒழுக்கமான உறவுகள் மிருகங்களுக்கு, ஏனைய உயிர்களுக்கு கிடையாது. மனிதனின்
உறவுகளை அல்லாஹ் ஒழுக்கப்படுத்தி இருக்கிறான். ஒழுக்கமாக திருமணம் செய்து பிறந்தவர்களை மட்டுமே நீங்கள் திருமணம் செய்யுங்கள். அவர்களுடைய பெற்றோர்களின் பெயரை சொல்லி அவர்களை நீங்கள் அழையுங்கள். பரம்பரை இல்லாதவர்கள், ஒழுக்கம் தவறிய செயற்பாடுகளை செய்தவர்கள், விபச்சாரர்கள், இவர்களும் மிருகத்துக்கு சமனானவர்கள். மிருகங்கள் திருமணம் செய்து உறவு கொள்வதில்லை. அநாகரீகமான முறையில் தான் விரும்பிய உயிரினங்களோடு தன்னுடைய இச்சையை தீர்த்து உலகத்தில் இனப்பெருக்கம் செய்கின்றன. இதனால் மிருகங்களை நாங்கள் அறுக்கலாம், சாப்பிடலாம், உணவாக உட்கொள்ளலாம். பரம்பரையில் உருவாக்கப்பட்டதை அல்லாஹ் கௌரவமாக பார்க்கிறான். மிருகங்களுக்கு மனிதர்கள் ஒப்பாகிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் வழங்கிய மாபெரும் ஒரு கௌரவம் தான் பரம்பரை என்ற கௌரவம். இதை பாதுகாக்க அல்லாஹ் சட்டங்களையும் ஏற்பாடு செய்திருக்கிறான். என்ன சட்டம்? ஒழுக்க குறைபாடாக ஒருவன் நடந்து விட்டால், விபச்சாரம் செய்து விட்டால், பரம்பரையை அவன் நாசம் செய்து விட்டால், அவன் திருமணம் செய்யாதவனாக இருந்தால் கசையடி வழங்கப்பட வேண்டும். 100 கசையடிகள், ஒரு வருடம் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட வேண்டும். திருமணம் செய்து விபச்சாரம் செய்தால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அவனது கழுத்து வெட்டப்பட வேண்டும். இஸ்லாமிய சட்டங்கள் இவைகள். ஏன் இந்த சட்டங்கள்? மனிதனையும் மிருகங்களையும் ஏனைய உயிர்களையும் அல்லாஹ் பிரிக்க விரும்புகிறான். நீங்கள் வேறு, அவர்கள் வேறு, அவைகள் வேறு. நீங்களும் அவர்களும் அவைகளும் ஒன்றல்ல. மனிதர்கள் பரம்பரை பாதுகாத்துதான் வாழ வேண்டும். இது 3வது விடயம். 4வது கௌரவம் இருக்கிறது. ஏனைய உயிர்களுக்கு இல்லாத தனி மரியாதை, அதுதான் மானம். மானத்தை அல்லாஹ் ஏனைய மிருகங்களுக்கு வைக்கவில்லை, மனிதர்களுக்கு வைத்திருக்கிறார். எந்த மிருகங்களும் இவரனுக்கு ஏசிவிட்டான், எனது மானம் மரியாதை போய்விடும் அளவு பேசிவிட்டான் என்று எந்த மிருகங்களும் வந்து எங்களிடம் முறைப்பாடு செய்வதில்லை. ஆனால் மனிதர்கள் மானம் போய்விட்டால் சில நேரம் தற்கொலை கூட செய்து கொள்வார்கள். இதனால் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய மானத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. யாரும் யாருக்கு மேசிவிடக் கூடாது, மானவங்கப்படுத்திவிடக் கூடாது. அதை தாண்டி யாராவது மானவங்கமாக பேசிவிட்டால் அவர்களுக்கு 80 கசையடிகள் வழங்கப்பட வேண்டும். இது ஹத்துல் கல்ஃப், பழி சொன்னதற்கான தண்டனை. மனிதனின் மானத்தை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். மனிதர்களையும் மிருகங்களையும் அல்லாஹ் நீ வேறு, அவர்கள் வேறு, அவைகள் வேறு என்று வேறுபடுத்துகிறான். மானமுள்ள மனிதர்களை உலகத்தில் உருவாக்குவதை அல்லாஹ் விரும்புகிறான். இதனால் மானத்திற்காக தனிச்சட்டம் எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறது. 5வது விடயம், ஒரு மனிதனுடைய பொருளாதாரம். ஒரு மனிதன் உழைத்தது அவனுக்கே உரியது. இது வேறு உயிரினங்களுக்கு அல்ல. ஒரு உயிர், ஒரு பிராணி இன்னொரு பிராணியை வேட்டையாடிக்கொண்டு அது உழைத்துக் கொண்டு வரும். இன்னொரு மிருகம் அதை பிடித்து சாப்பிடும், அதை அழித்துவிடும். ஒரு பறவை கூடு கட்டும், இன்னொரு பறவை அதை திறத்துவிட்டு அதில் வந்து வாழும். இந்த நிலை மனிதர்களுக்குள் இருந்தால் மனிதனால் உலகத்தில் வாழ முடியாது. இதனால் மனிதர்களுடைய
உடமானத்திற்கான உத்தரவாதத்தை அல்லாஹ் வழங்குகிறான். இது போன்ற ஒரு கௌரவம் மிருகங்களுக்கு, ஏனைய உயிர்களுக்கு கிடையாது. இதனால் மனிதர்களுடைய உடமானங்களை பாதுகாக்க, காப்பாற்ற அல்லாஹ் பாரிய சட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். யாராவது ஒருவன் ஒரு மனிதனின் சம்பாத்தியத்தை திருடினால் அது தற்கால சவுதியினுடைய ஃபத்வாவின்படி 150 ரியால், இந்த கணக்கை கிட்டத்தட்ட ஒரு 20,000 என்ற பெருமானத்தை அவன் களவு செய்தது அடைந்தால் இவனது கை வெட்டப்பட வேண்டும். மறுபடி திருடினால் அவனது இடதுகால், இன்னும் திருடினால் இடதுகை, இன்னும் திருடினால் அவனது கால் என்று முழு உறுப்புகளும் வெட்டப்பட வேண்டும். என்ன காரணம்? மிருகங்களின் பொருளாதாரங்களை போல மனிதர்களுடைய பொருளாதாரங்களையும் அல்லாஹ் விட்டு வைக்க முடியாது. அதற்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் மனிதர்களின் கௌரவம். இந்த வகையில் 5வது வேறுபாட்டை மார்க்கம் சொல்கிறது. மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையிலுள்ள வேறுபாடு இதுதான். அல்லாஹ் மனிதன் உழைத்ததற்கு உத்தரவாதம் வழங்குகிறான், ஏனைய உயிர்களின் உழைப்பிற்கு உத்தரவாதம் கிடையாது. 5வது கௌரவமான இதை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு கௌரவம், மிகவும் முக்கியமான கௌரவம், அதுதான் பகுத்தறிவு என்ற கௌரவம். இந்த பகுத்தறிவை பாதுகாப்பதுதான் உலகத்தில் மனிதர்களின் கௌரவம், மனிதனாக பிறந்தவனின் கௌரவம். பகுத்தறிவை மிருகங்களுக்கு அல்லாஹ் வைத்து படைக்கவில்லை. ஏனைய உயிர்களுக்கு அகில் என்று சொல்கின்ற பகுத்தறிவு கிடையாது. இதனால் பகுத்தறிவை காப்பாற்றுவதுதான் மனிதர்களுடைய கௌரவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக வன்மையாக இந்த பகுத்தறிவை மனிதன் பாதுகாக்க வேண்டும் என்ற சட்டத்தை சொல்லி இருக்கிறான். பகுத்தறிவை மனிதன் இல்லாது செய்துவிட்டால் அவனுக்கும் பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கும் எந்த விதமான வேறுபாடும் வித்தியாசமும் இல்லாது போய்விடும். எனவே இந்த பகுத்தறிவை மனிதர்களிடம் வைத்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் குற்றவியல் சட்டத்தில் மாபெரும் சட்டங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அதுதான் பகுத்தறிவை மனிதனிடம் இல்லாமல் செய்கின்ற போதை பொருள் பாவனை. நபியுடைய காலம் இந்த போதை பொருள் என்ற பாவனை அந்நியர்களுடைய கலாச்சாரமாக மெதுமெதுவாக இந்த உலகத்தில் எல்லோரையும் ஆதிக்கம் செலுத்தியது. இஸ்லாம் இந்த போதை பொருட்களின் பாவனைகளை இல்லாது செய்வதற்காக படிப்படியான சட்டங்களை வகுத்து இஸ்லாமிய சமுதாயத்திடமிருந்து அந்த பாவனையை முற்றாக இல்லாமல் செய்தது. இந்த போதை பொருளை பொறுத்தவரை இஸ்லாம் 3 வகையில் அவற்றை எங்களுக்கு சொல்கிறது. திரவமாக இருந்து மனிதனுடைய பகுத்தறிவை அழித்து மிருகமாக மாற்றிவிடுகின்ற போதை பொருள், சாராயம், இது போன்ற திரவநிலை பொருட்கள் அல்லாஹ்வினால் குர்ஆனில்
மிக வன்மையாக கண்டிக்கப்பட்ட தடுக்கப்பட்ட பாவனையாக இருக்கிறது. இரண்டாவது, திண்ம நிலையில் பயன்படுத்தப்படக்கூடிய நவீன காலங்களில் இன்று உருவாகி இருக்கக்கூடிய இந்த பொருட்களை சொல்லலாம். மூன்றாவது, வாய்வாக ஒரு மனிதன் பத்தைகளையும் போதை தாவரங்களையும் அரைத்து அவன் புகையாக வெளியிடுகின்ற போதை. இப்படி 3 விதமான போதைகளை இஸ்லாம் அதனுடைய பேர்களை சொல்லி சொல்லி இது யாவும் ஹராம், இதை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் அல்ல. சமுதாயத்தில் நீங்கள் அவர்களை விலங்குகளாக பார்க்கலாம். விலங்குகள் என்னென்ன குற்றச் செயல்களை காடுகளிலும் மலைகளிலும் செய்கின்றனவோ அத்தனை செயற்பாடுகளையும் இந்த போதை பாவனையாளர்கள் சமுதாயத்துக்கு மத்தியில் செய்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் மனிதர்கள் அல்ல, விலங்குகள் என்று அல்லாஹ் கொடுத்த அந்த மரியாதைகளில் பகுத்தறிவு என்ற மரியாதையை அல்லாஹ் பறித்துக் கொள்கிறான். குர்ஆனில் இது பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, அம் தஹ்சப், நீங்கள் நினைக்கின்றீர்களா, அன்ன அக்ஸரஹும், உங்களோட சமூகத்துக்கு மத்தியில் வாழக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் யஸ்மஊன், ஏனைய மனிதர்களைப் போல நீங்கள் சொல்வதெல்லாம் அவர்களுடைய காதுக்கு விளங்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? போதை பாவனையுள்ள மனிதர்கள் எங்களை போன்றவர்கள் அல்ல. ஒரு ஆட்டை ஒரு மாட்டை பிடித்துக் கொண்டு நாங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் அவற்றுக்கு விளங்காது. இது போன்றவர்கள் தான் இந்த பாவனையாளர்கள். யஸ்மஊன், அவர்களுக்கு கேட்கும் என்று நினைக்கின்றீர்களா? அவ் யாகிலூன், அல்லாஹ் சொல்கிறான், யஸ்மஊன வ யாகிலூன, அவங்களோட புத்திக்கு புரியும் என்று நினைக்கின்றீர்களா? கிடையாது. இன்ஹும் இல்லா கல் அன்ஆம், கால்நடைகளைப் போல விலங்குகளைப் போல ஒரு உயிரினம் அவர்கள். இதைவிடவும் சொல்ல போனால் பல்ஹும் அபல், மிருகங்களை விடவும் கேவலமான நிலையில் இவர்கள் இருப்பார்கள். மனித தோற்றம், ஆனால் மிருகங்களுடைய சகல செயற்பாடுகளையும் இந்த போதைக்கு அடிமையான மனிதர்களிடம் பார்க்கலாம். இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும்? இஸ்லாம் சொல்கிறது, காடுகளில் ஒரு மிருகம் வாழ்ந்தால் என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுமோ அதே விளைவுகள் இந்த மனித மிருகங்களால் ஊருக்குள் மனிதர்களுக்கு ஏற்படும். முதலாவது, காடுகளில் வாழும் மிருகங்களுக்கு உயிர் உத்தரவாதம் கிடையாது. இந்த போதை பாவிக்கக்கூடிய மனிதர்களால் யாருக்கும் உயிர் உத்தரவாதம் கிடையாது. நிஜமாக இந்த சம்பவங்களை அண்மை கால செய்திகளின் ஊடாக நாங்கள் பார்க்கலாம். 1000 ரூபாய் தரவில்லை என்பதற்காக ஆயுள் முழுக்க தன்னை பெற்றெடுத்து வளர்க்க தாயையும் தந்தையையும் கொலை செய்த வாலிபன். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொலை மிருகமாக மாறுகின்ற போதை என்பது பகுத்தறிவை இல்லாமல் ஆக்கி தனக்கு முன்னால் இருப்பது எனது தாய் எனது தந்தை என்ற கண்ணை மறைத்து விடுகிறது. இதனால் கொலை செய்கிறான், யார் என்றும் பார்க்க மாட்டான்.
ஒரு மிருகம் தனக்கு பசித்து விட்டால் தனக்கு முன்னால் உள்ள அந்த மிருகத்தை எப்படி கொலை செய்கிறதோ அதே விடயங்களை நாங்கள் போதை உள்ள சமுதாயத்தில் பார்க்கலாம். இரண்டாவது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய கௌரவம், பரம்பரை கௌரவம் இந்த மனிதர்களால் அளிக்கப்படும். போதை பாவித்துவிட்டு ஒரு சகோதரன் ஒரு சகோதரியோடு தவறாக நடந்து விட்டான் என்ற தலைப்புச் செய்திகளை சமூக ஊடகத்தில் பார்க்கலாம். யார் என்று விளங்காது. ஒரு மிருகம் இச்சை வந்து விட்டால் தான் ஈண்ட குட்டிகளோடும் தன்னை ஈன்றெடுத்த அந்த தாயோடும் அது உறவு கொள்ளும். இதே உறவை போதைக்கார சமுதாயத்தில் பார்க்கலாம். இன்று நாம் எமது நாடுகளில் பல இடங்களிலும் இப்படியான ஒரு மோசமான ஒரு துர்ச்சமுதாயம் உருவாகி வருவதை பார்க்கலாம். மிருகங்களின் உழைப்புக்கு மரியாதை கிடையாது. மிருகங்கள் வேட்டையாடிக்கொண்டு தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கு வரும். இன்னொரு மிருகம் அதை சொட்டி பறித்துக் கொண்டு ஓடிவிடும். அது அனுபவிக்கும். மிருகங்கள் தான் வாழ்வதற்கு கூடு கட்டிவிடும். ஆனால் இன்னொரு மிருகம் அதை துரத்திவிட்டு அது அதில் வாழும். இதே நிலையை போதைக்கார சமுதாயத்தில் பார்க்க முடியும். ஒருவன் உழைத்து வருகிறான், சிரமப்படுகிறான், காலை முதல் மாலை வரை தன்னுடைய உடலை தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து உழைத்து தனது குடும்பத்திற்காக கொண்டு வருகிறான். இதனை தன்னுடைய போதை பாவனைக்கு ஒருவன் திருடுகிறான், வழிப்பறி கொள்ளை செய்கிறான், பறிமுதல் செய்கிறான், சில நேரம் தாக்கிவிட்டு அந்த மனிதனின் உயிரையும் பறித்துவிட்டு செல்கிறான். அண்மை கால செய்திகளில் இதையும் பார்க்கிறோம். போதைக்காக ஒரு கார் காட்டு வழியால் போகிறது. அதனை ஓட்டிச் சென்றவர்களை கொலை செய்துவிட்டு அந்த வாகனத்தை பறித்துக் கொண்டு வித்துவிட்டு போதையை பயன்படுத்திய, அதுவும் கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள வாகனங்களை வெறும் ஒரு 10,000 ரூபாய்க்காக அவன் கொலை செய்து கொண்டை இந்த விலைகளுக்கெல்லாம் விற்கின்ற ஒரு சமுதாய மாபெரும் ஒரு அடிமட்டத்தை நோக்கி பயணிக்கும் சமுதாயத்தை இந்த போதை உருவாக்கி இருக்கிறது. மிருகங்களைப் போல மனித மானங்களை குறைத்து வாழும் சமுதாயத்தை பார்க்கலாம். போதையில் நடுவீதிகளில் வந்து நின்று கொண்டு கண்ணியமான கௌரவமான மனிதர்களை ஏசுகிறான், பேசுகிறான். மனிதரின் மானங்களை எல்லாம் விரும்பியபடி தனது உளறலின் மூலமாக அழித்து விடுகிறான். அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும் பாதுகாத்து கொடுத்த இந்த கௌரவத்தை இந்த போதைகள் இல்லாமல் செய்கின்றன. எனவேதான் இஸ்லாம் இந்த போதை பாவனை உலகத்தில் மனிதர்கள் வாழும் இடங்களை காடுகளாக மாற்றிவிடும் என்பதை மிக துல்லியமாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. இதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஷரியாவின் ஜினாயத் குற்றவியல் என்ற பகுதிகளை நிறைவேற்றும் போது நான் ஏற்கனவே சொன்ன அந்த 6 விடயங்களுக்காகவும் தண்டனைகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் யாரையும் கேவலப்படுத்தவில்லை. கொலை செய்தவனை கொலை செய்திருக்கிறார்கள். மானத்தை குறைத்தவனை கசையடி கொடுத்திருக்கிறார்கள். களவெடுத்தவனை கைவட்டி இருக்கிறார்கள்.
ஆனால் இவ்வளவு பயங்கரமான குற்றங்களுக்கும் எதிலும் நபி அவர்கள் கேவலப்படுத்தியதில்லை. ஆனால் சாராயம் குடித்தவர்களுக்கு தண்டனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிவிட்டு அதனை கேவலமும் படுத்தி இருக்கிறார்கள். திருமிதியில் ஹதீஸ் வருகிறது, ஒரு மனிதர் சாராயம் அறிந்துவிட்டு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹத்தை எதனால் அடித்தார்கள் தெரியுமா? லரப ரசூலுல்லாஹ் பில் ஜரீத், வேத்தமட்டையால் நபி அவர்கள் அவனுக்கு அடித்தார்கள். ஒன்னியால், செருப்பினால் அடித்தார்கள். தெளிவான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். குற்றவியல் பகுதியில் எந்த ஒரு குற்றத்திற்கும் நபி அவர்கள் எந்த ஒரு மனிதரையும் இந்த அளவு கேவலப்படுத்தவில்லை. என்ன காரணம்? மற்ற குற்றங்கள் எல்லாம் குறிப்பிட்ட பாதிப்பை சமுதாயத்தில் செலுத்தி அதோடு நின்றுவிடும். ஆனால் போதை என்ற குற்றம் சமுதாயத்தை தொடராக அழித்துவிடும். இதனால் இஸ்லாமிய சட்டம் சொல்கிறது, யாராவது ஒருவன் சாராயம் குடித்து விட்டால் அல்லது போதையை பயன்படுத்தி விட்டால் இவர்களுக்கு 40 கசையடிகள் வழங்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் அவருடைய ஆட்சியில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெருத்துக் கொண்டு போகிறது. இதனால் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் கூடுதலாக மாறினார்கள். சாராயம் மறைந்து மறைந்து குடிக்கப்பட்டது. இதனால் ஒரு சட்டத்தை சொன்னார்கள். குடி என்பது, போதை என்பது எப்போது கட்டுப்படுத்தப்படாமல் சமுதாயத்துக்கு மத்தியில் விரிவாக்கம் பெறுகிறதோ அதனை தடுப்பதற்காக இஸ்லாம் விதித்த சட்டத்தில் கூடுதலை ஏற்படுத்தலாம். இதனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 கசையடி கொடுத்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் உமர் 80 கசையடியை வழங்கினார்கள். என்ன காரணம்? சமுதாயத்தில் போதை பாவனை அத்துமீறினால் இஸ்லாமிய சட்டத்தினால் அதனை வரையறுக்க முடியாது, அதனை கட்டுப்படுத்த முடியாது என்றால் அந்த நிலைமையை பொறுத்து ஆலிம்கள் உலமாக்கள் தண்டனைகளை கூட்டலாம். இதனால் சவுதியினுடைய ஃபத்வா என்னவென்றால், யாராவது ஒருவன் போதையை அங்கே கொண்டு வந்தால், யாராவது ஒருவன் போதையை வியாபாரம் செய்தால் அவர்களுக்கு மரண தண்டனை. இஸ்லாமிய ஷரியத் சாராயத்துக்கு சொல்லி இருக்கக்கூடிய தண்டனையை தாண்டி மாபெரும் ஒரு தண்டனையை சொல்கிறது. அதுதான் அவர்கள் கழுத்து வெட்டப்பட வேண்டும், அவர்கள் கொல்லப்பட வேண்டும். உயிர் வாழ்கின்ற தகுதியற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாபெரும் கொடூரமான பாவம் ஈமான் உள்ளவர்கள் ஈமான் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் இதனை பாவித்து விட்டால் அவர்களை மிருகங்களாக மாற்றிவிடும். இஸ்லாம் உருவான ஆரம்பத்தில் சாராயம் ஹராமாக்கப்பட்டிருக்கவில்லை. காலப்போக்கில் இதனை அருந்துகின்றவர்கள் ஏற்படுத்திய விளைவுகளை பார்த்து பார்த்து ஹஜ்ரத் உமர் அவர்கள் அழுத்து போனார்கள். ஒவ்வொரு நாளும் நபியிடம் வருவார், யா ரசூலல்லாஹ், இதற்கு என்ன முடிவு யா ரசூலல்லாஹ்? சாராயத்தை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கமாக பல அழிச்சாட்டியம் சமுதாயத்தில் நடைபெறுகிறது யா ரசூலல்லாஹ். என்ன விஷயம்? ஏன் அல்லாஹ் தடுக்காமல் இருக்கிறான்? கட்டகட்டமாக அல்லாஹ் தடுத்து தடுத்து வந்திருந்த காலம். ஒரு நாள் பத்ருடைய போர் நடந்து அதனுடைய வெற்றி பொருள்கள்
சஹாபாக்களுக்கு வழங்கப்படுகிறது. ஹதரத் அலி இப்னு அபீ தாலிப் இவருக்கு நபி அவர்கள் 2 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். அந்த சஹாபி யோசிக்கிறார், ரசூலுல்லாஹுடைய மகள் ஃபாத்திமாவை எனக்கு மனம் முடித்து தருவதாக நபி சொல்லி இருக்கிறார். என்னிடம் வலீமா மகர் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. இந்த ஒட்டகத்தை வைத்து நான் ஏதாவது புட்களை வெட்டி வந்து மதீனாவில் யூதர்கள் பாய் இழைப்பார்கள், அவர்களுக்கு விற்போம். அப்படி விற்று வருகின்ற வருமானத்தில் நான் எனது மகரையும் கொடுக்கலாம், எனது வலிமாவை ஏற்பாடும் செய்யலாம் என்று ஹதரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்துவிட்டு முற்றத்தில் ஒட்டகம் 2ஐயும் கட்டி வீட்டுக்குள் கயிறை எடுப்பதற்காக போனார்கள். வெளியில் வந்து பார்த்தால் ஒட்டகம் 2ம் இடுப்புகளால் வெட்டப்பட்டு ஈரல் குலைகள் வெளியில் கடித்து துப்பப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்ன நடந்தது? ஹதரத் அலி அப்படியே உறைந்து போனார்கள். அழுது அழுது அப்படியே விசாரிக்கிறார்கள். அந்த நேரம் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், இந்த வீட்டுக்குள் ஒரு குடிகார கும்பல் இருந்தார்கள். அதில் ஹம்சாவும் ஒருத்தர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாப்பாவின் ஒரு சகோதரர் ஹம்சாவும் ஒருத்தர். அவர் ஒரு வீரர். அங்கே போதை தலைக்கு ஏறியது. இதனால் அங்கிருந்த ஒரு பெண் பாடினால் அந்த பாடலில் வெளியில் 2 ஒட்டகங்கள், கொளுத்த ஒட்டகங்கள் கட்டப்பட்டுள்ளது. அதன் ஈரல் குலைகளை சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று அந்த பாடலில் சொன்னால் அவ்வளவுதான். அந்த குடிவரியினால் இது யாருடைய எதுவும் பார்க்கவில்லை. வாளோடு வந்து ஹம்சா அவர்கள் அந்த ஒட்டகம் 2ஐயும் ஒரே வெட்டாக வெட்டுகிறார்கள். அதன் ஈரல் குளிப்பையை அப்படியே பறித்து இழுத்து அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். இதை கேட்டவுடன் ஹதரத் அலி அவர்கள் வேகமாக நபியிடம் போகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஹம்சா செய்த வேலை உங்களுக்கு தெரியுமா? எல்லாவற்றையும் சொல்கிறார்கள். இந்த நேரம் நபி அவர்கள் வருகிறார்கள், கோபமாக வருகிறார்கள். ஹம்சாவை போய் ஏசுகிறார்கள். அந்த நேரம் அவர் போதைக்காரன். நபி அவர்களை அப்படியே முறைத்து பார்க்கிறார். நபி அவர்களுக்கு விளங்கிவிட்டது, இவர் போதையில் இருக்கிறார். இந்த நேரம் பேசுவது விளங்காது. சில நேரம் எனக்கே அவர் கை வைத்து விடலாம். இதனால் அப்படியே பின்னடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறி விட்டார்கள். இதையெல்லாம் ஹதரத் உமர் மனவேதனையுடன் காத்துக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்விடம் வருகிறார். யா ரசூலல்லாஹ், இப்படியே இந்த போதையை விடுவதா? அப்போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த போதை முழுவதும் தடை என்ற இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ர் வல் மைசிர் வல் அன்சாப், இது எல்லாமே ரிஜிசுன், நஜிஸான வேலை. சாராயம், போதை, அது நஜிஸானது. மின் அமலி ஷைத்தான், ஷைத்தான் தூண்டுவதனால் நீங்கள் செய்யும் வேலை. ஃபஜ்தனிபூ, அதனை தவிர்ந்து கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நிச்சயமாக நீங்கள் உலகிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவீர்கள். இதுதான் இந்த சாராயம், இந்த போதை ஒரே அடியாக உலகத்தில் மறுக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட வரலாறு. அதற்கு பிறகு நபி அவர்கள் நீண்ட காலம் இந்த குடிவரிகளும் போதைகளும் இல்லாத மிக அழகான சமுதாயத்தை உலகத்தில் கட்டி காத்தார்கள், காப்பாற்றினார்கள். அது மெதுமெதுவாக உலகத்தை அழிக்க இந்த உலகத்தில் பலவிதமான வளர்ச்சிகள் வந்திருக்கிறது. எப்போது இந்த இணையதள வளர்ச்சிகள் எல்லாம் வந்து
உலகத்தின் கட்டமைப்பு உறவுகளை எல்லாம் அறுத்தறிந்து பலவிதமான உலகத்தின் விஞ்ஞான வளர்ச்சியை இந்த உலகம் கண்டதோ, இதுதான் உலகத்தை அழிப்பதன் ஆரம்பம். இஸ்லாத்தின் வளர்ச்சி மனிதனை ஒழுக்கமாக மாற்றும். மனிதன் உலக அளவில் வளர மாட்டான், ஆனால் மனிதன் மார்க்க அளவில் அவன் வளருவான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், எங்களுடைய மூதாதையர்களை பாருங்கள். மார்க்கம் இருந்தது, மனிதன் வளர்ந்தான். எப்போது விஞ்ஞானம் வளர்கிறதோ, எப்போது உலகம் வளர்கிறதோ, அது உலகத்தை அழிக்குமே தவிர உலகத்தை ஆக்காது. இன்றைய நவீன வளர்ச்சிகள் தான் மனிதர்களை இந்த அளவு அடிமோசமான ஒரு இடத்திற்கு மெதுமெதுவாக நாகரிகம் என்ற பெயரில் நகர்த்தி நகர்த்தி சென்று இப்படி ஒரு நிலையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த போதையற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு முதலாவது ஒவ்வொரு பெற்றோரும் பொறுப்புதாரிகள். வீடு சரியாக முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், இவர்கள் கண்ணும் கருத்துமாக வளர்க்கப்பட வேண்டும். இதற்கு பெற்றோர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கெட்ட குணங்கள், கெட்ட பாவனைகள் அவர்களிடம் இருக்கக்கூடாது. கெட்ட வழிகாட்டல் ஒரு வாப்பா ஒரு உம்மாவிடம் இருக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொரு குடும்பமும் என்னுடைய பிள்ளையை சமுதாயத்திற்கு அருளாக நான் வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இஸ்லாம் சொல்லும் அடுத்த விடயம், எப்போது குடும்பத்தில் ஒரு உம்மா வாப்பா இல்லாது போகிறதோ அப்போது அந்த குடும்பத்தின் தலைவர்கள் பராமரிக்க வேண்டும். வாப்பா இல்லாத போது அவர்களது சகோதர சகோதரிகளின் உறவுகள் தன் பிள்ளைகளைப் போல இந்த பிள்ளைகளை பராமரிப்பு செய்ய வேண்டும். கூட்டு குடும்பமாக அவர்கள் பொறுப்புதாரி. இஸ்லாம் சொல்கிறது, வாப்பா மௌத்தாகினால் அந்த பிள்ளைகளின் ஒழுக்க பராமரிப்புக்காக குடும்பத்தில் யாராவது ஒருவர் பொறுப்பேற்க வேண்டும். ரசூலுல்லாஹுடைய வாப்பா பிறக்கும் போதே உயிரோடு இல்லை. யார் பொறுப்படுத்தார்? இந்த பிள்ளையுடைய ஒழுக்கம், இந்த பிள்ளையுடைய சகல விடயத்திற்கும் நான் பொறுப்பு என்று வாப்பா அப்துல் முத்தலிப் பொறுப்பெடுக்கிறார். 6 வயது வரை அந்த பொறுப்பை இஸ்லாம் சொல்கிறது. அதிலிருந்து நபியுடைய 52வது வயது வரை நபியின் பொறுப்பு யார்? நபியுடைய பெரியப்பா அபூ தாலிப் பொறுப்பு என்பது 15 வயதோடு 17 வயதோடு குடும்பத்தால் கைவிடப்படுவதல்ல. அபூ தாலிப் மரணிக்கும் வரை நபி 52 வயது, அதுவரை பொறுப்பை கைவிடவில்லை. நபி எங்கு போனாலும், எங்கு போக வேண்டும் என்றாலும் அபூ தாலிபுடைய அனுமதி இல்லாமல் அவர் போனது கிடையாது. இதுதான் உண்மையான குடும்ப பராமரிப்பு. இந்த பராமரிப்பு இஸ்லாம் சொன்னது மீறப்படுவதனால் இன்று ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சிறாரும் தன்னுடைய மூப்புக்கு எப்போது வெளியில் தெரிய தான் வேண்டியதை செய்ய ஆரம்பித்து விட்டார்களோ இப்போது இந்த இஸ்லாமிய கட்டமைப்பில் உடைவு வந்துவிடும். இதுதான் இந்த சமுதாயத்தில் நடப்பது. இஸ்லாம் சொல்கிறது, அப்படியான குடும்ப நிலை இல்லாது போனால் ஊருடைய தலைவர்கள் வேண்டும். ஒரு ஊருக்கு முன்மாதிரியான கடமை உணர்ச்சியோடு செயற்படக்கூடிய மார்க்கத்தின் வளர்ச்சியாளர்கள் எந்த குடும்பத்தில் கவனிக்க ஆண் இல்லை, பெண் இல்லை, எந்த குழந்தை ஊரில் எங்களது கண்ணுக்கு பிழையாக தெரிகிறான், இவனை எப்படி நாங்கள் அணுக வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்ற சட்ட முறைமையை ஏற்படுத்த வேண்டும். சட்டத்தை, அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த விடயமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் உஸ்மானிய பேரரசில் மிக முன்மாதிரியான ஒரு வரலாற்றை சுல்தான்
முராத் என்று சொல்கின்ற ஒரு மாமன்னர் ஏற்படுத்தி காட்டினார். அவருடைய சாம்ராஜ்யம் இஸ்தம்பூல், இன்றைய துருக்கி, துருக்மானிஸ்தான், இந்த நகர்கள் எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் போதைக்கு எதிரான மாபெரும் நகரங்கள், மாபெரும் இடங்கள். இதனை உருவாக்கிய மாமன்னர்களில் ஒருவர் சுல்தான் முராத் என்று சொல்கின்றவர் ஒரு மாபெரிய ஒரு சட்ட விதியை ஏற்படுத்துகிறார். யாராவது போதை பாவிப்பதல்ல, அந்த இடத்துக்கு போனாலும், பிழையான மனிதர்களோடு புழங்கினாலும் அவர்களை ஊர் ஒதுக்க வேண்டும். ஜனாசாவை வேறு இடங்களில் அடக்குவதல்ல, அவர்களுடைய ஜனாசாக்கள் நாய் பூனை செத்து கிடந்தால் எப்படி குப்பைகளில் கிடக்குமோ அப்படி கிடக்க வேண்டும். இதுதான் அவர்கள் விதித்த சட்டம். அதனால் அந்த போதைகள் இல்லாத சமுதாயம் உருவாகியது. இதில் மனதை நெகிழ வைக்கும் ஒரு வரலாற்று பதிவை அறிஞர்கள் எழுதுகிறார்கள். ஒரு நல்ல மனிதர், ஒரு சாலிகான மனிதர், ஆனால் சமுதாயம் அந்த ஆட்சியில் அடிக்கடி சாராய கடைக்கு இவர் போய் வருவதைத்தான் பார்க்கும். ஒரு நாள் வேலைக்கு போனவர் இறந்து விட்டார். அவருடைய சடலம் வீதியின் ஓரம் கிடக்கின்றது. யாரும் அந்த ஜனாசாவை தொடவில்லை, பார்க்கவில்லை. இவருடைய மனைவி மட்டும் சுல்தான் முராதை சந்திக்க வருகிறார். அங்கே மனம் நெகிழும் ஒரு வரலாறு நடக்கின்றது. யா கலீஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலீஃபாவே, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். என்னுடைய கணவர் மிக நல்ல மனிதர். ஒவ்வொரு நாளும் மதுபானம் விற்கக்கூடிய இடத்திற்கு போவார். இதனால் அவருடைய ஜனாசா ஓட்டின் ஓரமாக கிடக்கின்றது. யாரும் தொடுவதற்கு பெயர்கிறார்கள். ஆனால் அவர் ஏன் போகிறார் தெரியுமா? அந்த இடத்திற்கு அவர் போவார். அங்கே சாராயத்தை வாங்குவார். தன்னுடைய உழைப்பில் ஒரு பகுதியை அதற்கென்றே ஒதுக்கி விடுவார். சாராயத்தை வாங்குவார். அதில் அவர் வாங்கி கொண்டு வந்து காடுகள் மேடுகளுக்கு சென்று உடைத்து எறிவார். நான் கேட்பேன், ஏன் இதை செய்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய அடியார்கள் இதை குடிக்கின்றார்கள். குடிப்பவர்களை என்னுடைய உழைப்பினால் ஏதோ நான் குறைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 20 சாராயம் குடிக்கக்கூடியவர்கள் இருந்தால், அது உற்பத்தி செய்தால், அதில் என்னால் ஏதுமானதை வாங்கி நான் உடைத்து விடுகிறேன். இதனால் மனிதர்களில் குடிக்கக்கூடியவர்கள் குறைவார்கள். இதுதான் என்னுடைய நோக்கம். இப்படிப்பட்ட ஒரு மகான் என்னுடைய கணவர் என்று சொன்ன போதுதான் அந்த சுல்தான் முராத் அவர்கள் அவரை விசாரித்து விட்டு, உண்மையில் அப்படி ஒரு மனிதரை பார்க்க முடியாது என்ற அளவு ஒரு நல்ல மனிதர், அவருடைய ஜனாசாவை அவரே வந்து தொழுவிக்கின்றார். இதுதான் இஸ்லாமிய நகர்கள், முன்மாதிரி இடங்கள். இந்த போதையை ஒழித்து காட்டுவதற்கு தனி மனித, ஒரு குடும்ப, ஒரு நிர்வாக என்ற அடிப்படையில் பாரிய ஒரு வழிகாட்டலை செய்திருக்கிறது. இதனை கைவிட்டுவிட்டு வேறு சட்ட நடவடிக்கைகள் என்ற அடிப்படையில் நாங்கள் போனால் ஒரு தற்காலிக தீர்வு கிடைக்குமே தவிர போதையை ஒழிக்க முடியாது. ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் முன்மாதிரியான விடயங்களை ஏற்படுத்தினால் மட்டுமே இதனை ஒழித்து விடலாம். ஆகவே எங்களுடைய நாடு, எங்களுடைய அரசாங்கம் இதற்கு எதிரான பிரகடனத்தை செய்திருக்கிறது. அதே போன்று போதைக்கு எதிராக சகலரும் ஒன்றுபட வேண்டும் என்ற கொள்கையை விதித்திருக்கிறது. இந்த அடிப்படையில் எங்களால் ஏழுமான முயற்சிகளை நாங்கள் இதற்காக செய்ய வேண்டும். இந்த போதைகளை ஒழிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய மார்க்கத்தை பாதுகாத்த வீர கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய